ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஐடென்டிஃபை பிரைம் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா ஒரு 6 கொஸ்டின் வந்து இந்த எக்ஸர்சைஸ்லேருந்து முடிச்சோம். அதாவது பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற ஒரு எக்ஸர்சைஸ்லேருந்து நம்ம ஒரு 6 கொஸ்டின் முடிச்சோம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். டெக்ஸ்ட் புக்ல இல்லாத கொஸ்டின். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வீடியோ எங்க இருக்கு? ஓகே. ஐடென்டிஃபை பிரைம் நம்பர்ஸ். ஸோ பேசிக்கா பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு நான் மறுபடியும் சொல்லிடுறேன் ஒரு ரீகேப் மாதிரி. ஸோ பிரைம் நம்பர்ஸ்னா ஆக்சுவலா இது அந்த ஸ்லைடு எடுத்துக்கலாம். Prime and composite numbers என்னன்னு first சொல்லிடுறேன். Natural number greater than 1 having only two factors, namely 1 and the number itself is called a prime number. So prime number பேசிக்கா அதுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். சப்போஸ் 2, 3, 5, 7, 9, 11, 13, 17, 19 இது எல்லாமே பிரைம் நம்பரோட எக்ஸாம்பிள்ஸ் தான். இது எல்லாம் பிரைம் நம்பர் எக்ஸாம்பிள்ஸ். இது இந்த எல்லா நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா 1 அப்புறம் அந்த ஒரிஜினல் நம்பர். சப்போஸ் 2க்கு பார்த்தீங்கன்னா 2 இது ரெண்டும் தான் 2ஓட ஃபேக்டர்ஸ். ஸோ வெறும் ரெண்டே ஃபேக்டர் தான் இருக்கும் இந்த எல்லா நம்பருக்குமே. நேம்லி 1 அந்த நம்பர் itself அந்த ஒரிஜினல் நம்பர் itself. இப்போ 2ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 and 1, 3ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 and 1, 5ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 and 1. ஸோ இந்த எல்லா பிரைம் நம்பர்ஸ்க்கும் 1 அந்த ஒரிஜினல் நம்பர் மட்டும்தான் ஃபேக்டர்ஸா இருக்கும். ஸோ அதான் பிரைம் நம்பர் டெஃபினிஷன். காம்போசிட் நம்பர் டெஃபினிஷன் என்னன்னா ஆக்சுவலா நேச்சுரல் நம்பர் ஹேவிங் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் அவ்வளவுதான். ஸோ கிரேட்டர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே அதாவது பிரைம் நம்பர்ஸோட மல்டிபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு காம்போசிட் நம்பர்ஸ் தான் எக்ஸப்ட் த ஒரிஜினல் நம்பர். ஸோ இப்போ 2ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 4, 8, 12, 16 அப்படி போயிட்டே இருக்குல்ல உங்களுக்கு. இது எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸோட எக்ஸாம்பிள் தான். காம்போசிட் நம்பர்ஸ் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இதான் காம்போசிட் நம்பர்ஸ் டெஃபினிஷன். நேச்சுரல் நம்பர் ஹேவிங் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இஸ் கால்ட் காம்போசிட் நம்பர். நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தென் 1. ஸோ கிரேட்டர் தென் 1ன்றது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. கிரேட்டர் தென் 1 having only 2 factors, namely 1 and the number itself is called a prime number. ஸோ அப்புறம் இதுவும் முக்கியமாக சொல்லிடுறேன். நம்பர் 1 இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். ஏன்னா 1க்கு வந்து ஒரே ஒன் அண்ட் ஒன்லி ஃபேக்டர் 1 தான். ஸோ நெய்தர் பிரைம் நார் காம்போசிட்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இங்கே எழுதல நினைக்கிறேன். நெய்தர் பிரைம் நார் காம்போசிட்னு சொல்லுங்க. நெய்தர் பிரைம் நார் காம்போசிட்னா 1. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி அதான். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி ஃபேக்டர் 1 தான். தட் இஸ் நம்பர் 1. ஸோ அதான் பேசிக்கா இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஸ்லைடுக்கு வந்துடலாம். இங்க இருக்கு. இங்க இருக்கு. ஓகே. இப்போ ஐடென்டிஃபை பிரைம் நம்பர்ஸ்ன்ற எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். விச் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் இஸ் பிரைம்? ஓகே, நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ 27 பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? 27 ஏதாவது மல்டிபிள் எழுத முடியும், ஏதாவது ப்ராடக்ட் மாதிரி எழுத முடியுமா? 27 ஆக்சுவலா 27 நீங்க 3 into 9 எழுதலாம். 27 பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா 3 into 9 எழுதலாம். ஸோ 3 டேபிள்ஸ்லேயே வந்துடுது. ஸோ 3 into 9 எழுதிங்கன்னா 27 ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வருது, 9 வருது, அப்புறம் 27 வருது, 1 வருது. ஸோ நிறைய மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ பிரைம் நம்பர் டெஃபினிஷன்ல இது வராது. ஸோ இது தப்பு. 27 தப்பான ஆன்சர். ஸோ 27 பிரைம் நம்பர் கிடையாது. இப்போ அடுத்த நம்பர் போலாம். 54. இப்போ 54 பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லலாம். ஃபேக்ட் சொல்றேன். 2 இஸ் த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். 2 இஸ் த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். ஸோ எல்லா பிரைம் நம்பரும் ஆடு தான் 2 தவிர. ஸோ 2 இஸ் த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். நம்பர் எப்படி போட்டுக்கிறேன்? நம்பர் பேசிக்கா இதான் நம்பர். ஸோ 2 இஸ் த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். ஸோ 54 டெஃபினட்டா பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 2 மட்டும் தான் ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர்ன்றதுனால நம்ம இதை எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ 54 கிடையாது. இப்போ 69 பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் போன கிளாஸ்ல கத்துக்கணும். இங்க எல்லாமே டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு முந்தின வீடியோ நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தான் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த இடத்துல. ஸோ அதுக்காக தான் நான் முதல்ல டிவிசிபிலிட்டி ரூல்ஸை எடுத்துட்டு இந்த எக்ஸசைஸ்க்கே வந்தேன். ஸோ அப்போ நீங்க டிவிசிபிலிட்டி ரூல்ஸை இந்த எக்ஸசைஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எது பிரைம் எது காம்போசிட்ற மாதிரி, எது பிரைம் கிடையாதுன்ற மாதிரி. ஸோ நீங்க ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்றது தான் பிரைம் எது நான் பிரைம் எதுன்ற மாதிரி. ஸோ 54 கிடையாது. 69 பார்த்தீங்கன்னா 6 + 9 இந்த சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 + 9 பார்த்தீங்கன்னா 15 வரும். ஸோ இது ஒரு டிஜிட், 6 ஒரு நம்பரு, 9 ஒரு டிஜிட். ஸோ 6 + 9 15 வரும். ஸோ மறுபடியும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 1 + 5 வரும், விச் இஸ் நதிங் பட் 6. ஸோ 6/3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வரும், ரிமைண்டர் 0 வரும், ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால 69 இஸ் ஆக்சுவலி டிவிசிபிள் பை 3. ஸோ 69ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 69, 3 மினிமம் 3 ஃபேக்டர்ஸ் வந்துடுது இல்லை. ஸோ அதை தவிர நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். நம்ம ஆனால் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஸோ நம்ம சின்ஸ் 69 இஸ் டிவிசிபிள் பை 3ன்றதுனால இதை அழிச்சிடுறாங்க. சின்ஸ் 69 இஸ் டிவிசிபிள் பை 3 பை டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், அதான் அந்த டிவிசிபிலிட்டி ஆஃப் 3 ரூல் படி
69 is divisible by 3. So 69 is not a prime number. So இதுவும் தப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். 95. ஓகே, இப்போ 95ல பார்த்தீங்கன்னா 5 லாஸ்ட் டிஜிட்ல இருக்கு. 5ன்னு ஒரு நம்பர் இருக்கு. லாஸ்ட் டிஜிட்ல 5 இருக்கு. அதாவது ஒன்ஸ் பிளேஸ்ல 5 இருக்கு. ஒன்ஸ் பிளேஸ் ஹேவ் 5 ஹேஸ் 5 பேசிக்கா. ஸோ அதனால திஸ் நம்பர் இஸ் ஆக்சுவலி டிவிசிபிள் பை 5. ஸோ இதுக்கும் மினிமம் 3 ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1, 95, 5. ஸோ சின்ஸ் இட் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், அதாவது 3 ஃபேக்டர் வந்துருக்கு. இது தவிர நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஸோ இதுவும் கிடையாது, ஏன்னா இதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் வந்துருது. ஸோ பிரைம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வெறும் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும், அதாவது 1 அந்த ஒரிஜினல் நம்பர் இட் செல்ஃப். ஸோ நம்ம இப்போ எல்லா ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிட்டோம். 97 மட்டும்தான் இப்போ பாக்கி இருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், 97. ஸோ 97 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ மொத்தம் அழிச்சிடறேன். இது எல்லாத்தையும் அழிச்சிட்டா இங்கே எழுதிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 97 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா 97க்கு 1 and 97 மட்டும்தான் ஃபேக்டர்ஸ், மற்ற எதுவுமே ஃபேக்டர்ஸ் வராது. நீங்கள் 3 வருமானு யோசிக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு க்ளோசர் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தீங்கன்னா 9 + 7 என்ன வரணும் உங்களுக்கு? 10 + 7 17. ஸோ 9 + 7 16. ஸோ 1 + 6 பார்த்தீங்கன்னா 7 வரும். ஸோ 7 இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். பட் நம்ம எல்லா ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணதுனால 97 தான் ஒரே ஆப்ஷன், ஒரே கரெக்ட் ஆன்சர் தான். ஏன்னா இதில் ஒரு கரெக்ட் ஆன்சராக வரணும். ஸோ 97 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் திஸ் நம்பர்ஸ் இஸ் பிரைம்? ஓகே, இப்போ 8 கண்டிப்பாக வராது, ஏன்னா 2 இஸ் த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் நம்ம இதிலேயே சொல்லிட்டோம். நான் இதிலேயே சொல்லிட்டேன். ஸோ 8 வராது. 27 பார்த்தீங்கன்னா 3 × 9 அகைன் 3 × 9 எழுதலாம். ஸோ 2 ஃபேக்டர் இதிலேயே வந்துடுது, 3, 9. அப்புறம் அது தவிர 1 and 27 are 2 ஃபேக்டர்ஸ். ஸோ இதிலே 4 ஃபேக்டர் வந்துடுது. ஸோ டெஃபினட்டாக இது பிரைம் கிடையாது. 51 பார்த்தீங்கன்னா 51 கொஞ்சம் ட்ரிக்கி. இது கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். என்ன பண்ணணும்னா நீங்கள் 15 × 3 பார்த்தீங்கன்னா 45 வரும், 45. 16 × 3 போட்டிங்கன்னா 48 வரும், 48 வரும். இப்போ 17 × 3 போட்டிங்கன்னா ஆக்சுவலாக 51 வரும், 51 வரும். ஏன்னா 7 × 3 21, அதாவது லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். 7 × 3 பார்த்தீங்கன்னா 21 வரும், 7 × 3. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லாஜிக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் இங்கே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதெல்லாம் அழிச்சிடறேன். நீங்கள் பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும்? 15 × 3 45 வரும், 16 × 3 48 தெரிஞ்சுக்கணும். இப்போ 17 × 3 நீங்கள் சும்மா கெஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் போட்டு பார்க்கணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ 17 × 3 20, 7 × 3 21, 3 × 1 1 + 2 5, 51 தான் வரும். ஸோ இதுக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 51 கூட மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதாவது எக்ஸாக்டா 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு 51க்கு. பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் என்னென்னா 51ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 17 3 51. ஆக்சுவலாக மோர் தென் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு, 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 1 and 51 டெஃபினட்டா ஒரு ஃபேக்டர். அப்புறம் 17 3. ஸோ 4 ஃபேக்டர் இருக்கு 51க்கு. நம்பர் 51 ஹேஸ் 4 ஃபேக்டர்ஸ், 4 ஃபேக்டர்ஸ். ஸோ கிளியர்லி திஸ் இஸ் ஆல்சோ நாட் பிரைம், இதுவும் தப்பு. 53 ஆக்சுவலாக பிரைம் நம்பர்னு நினைக்கிறேன், ஏன்னா 95 டெஃபினட்டா பிரைம் இல்லை. நம்ம போன கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம், இங்கேயே பார்த்துட்டோம் 95 பிரைம் இல்லை. ஏன்னா திஸ் நம்பர் இஸ் ஆக்சுவலி டிவிசிபிள் பை 5, ஏன்னா லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ்ல 5 இருக்கிறதுனால. ஸோ 95 இஸ் ஆல்சோ நான் பிரைம்னு சொல்லலாம், இல்லை காம்போசிட்னு சொல்லலாம். நான் பிரைம் இல்லைனா காம்போசிட் நம்பர் சொல்லலாம். ஸோ 95 தப்பு. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 53 தான். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 53. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 97. ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ தேர்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் 3 தான் பிரைம் நம்பர் இதில். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். 2 3 இப்படி தான் போயிட்டே இருக்கும் பிரைம் நம்பர். 2 3 5 7 11. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு 5 பிரைம் நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபியூ பிரைம் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபியூன்னு கூட சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். இந்த மாதிரி டேரெக்டாக அவன் கொடுத்துருவான் சம்டைம்ஸ். ஸோ அப்போ நீங்கள் அப்படியே அதை மார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ மற்ற ஆப்ஷன் கூட செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் தப்புன்னு. ஸோ இது 3 × 10 எழுதலாம். ஸோ இங்கேயே 2 ஃபேக்டர் வந்துருது. அது தவிர 1 and 30 ஒரு 2 ஃபேக்டர். ஸோ இது தப்பு. இப்போ 63 பார்த்தீங்கன்னா 7 × 9 எழுதலாம். ஸோ இங்கேயே 2 ஃபேக்டர் வந்துருது. அது தவிர 1 and 63ன்னு ஒரு 2 ஃபேக்டர் வரும். ஸோ 63யும் தப்பு. 77 பார்த்தீங்கன்னா நீங்கள் 11 × 7 எழுதலாம். ஸோ இங்கேயே 2 ஃபேக்டர் வந்துருது அதே மாதிரி. ஸோ அப்புறம் அது தவிர 1, 77 2 ஃபேக்டர் இருக்கு. ஸோ 4 ஃபேக்டர் வந்துருது. ஸோ இதுவும் தப்பு. 91 பார்த்தீங்கன்னா 91ல என்ன பிரச்சனை? 91 எப்படி எழுதலாம்? ஆக்சுவலா 91 பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி எழுதலாம்? 91 can be written as 13 × 7. 13 × 7 போட்டீங்கன்னா 91 வந்துடும். ஸோ போத் 13 and 7 are factors of 91. ஸோ இது நானே யோசிச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் 3 முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுனால மோஸ்ட்லி 91 பிரைம் நம்பர் இல்லைன்னு நம்ம கெஸ் பண்ணலாம்.
ஸோ அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் நீங்க கெஸ் பண்ணியே எலிமினேட் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி 13 × 7 = 91. ஸோ சின்ஸ் சம்டைம்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் 3 உங்களுக்கு பிரைம் நம்பர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வேற கலர் எடுத்துக்கிறேன். 13 × 7 இஸ் நத்திங் பட் 91. ஸோ இதுக்கு தான் நம்ம டேபிள்ஸ் கொஞ்சம் தரவா இருந்தீங்கன்னா இது மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். நம்ம கெஸ் பண்ணியே போட்டுடலாம். ஸோ லாஸ்ட் ஆப்ஷனும் தப்பு. ஸோ இந்த தேர்ட் கொஸ்டின்ல கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னது? ஃபோர்த் கொஸ்டின் இருக்கு. ஓகே, இன்னைக்கு வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் ஃப்ரம் திஸ் எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். அதாவது ஐடென்டிஃபை பிரைம் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா இந்த 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின் இதே எக்ஸசைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்த வீடியோல. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.